பிரைஸ் தி லார்ட். இன்று தவக்காலம் 15ஆம் நாள். இன்று புனித யோசேப்பு, அதாவது புனித சூசேப்பர் திருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித சூசேப்பர் நேர்மையாளர், நீதிமான், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் சிறு வயதில் என் அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டேன். சூசேப்பர் ஒரு கம்பு வைத்திருக்கிறாயே, அதில் ஒரு பூ முளைத்திருக்கிறது, அது எப்படி என்று கேட்டேன். என் அம்மா எனக்கு சொன்னார்கள், மாதாவிற்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாம். மாதா கடவுள் மீது மிகுந்த பக்தியானவங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் வார்த்தைப்படியே வாழ்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்றாறு போல ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த அவருடைய பெற்றோர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்களாம். என் மகளை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளோம். விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு கம்பு, அவர்கள் உயரத்திற்கு ஏற்றார்கள் ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு வந்து நிற்க வேண்டும். யாருடைய கம்பில் பூ முளைத்து வளர்கிறதோ அவர்தான் என் மகளுக்கு கணவர் என்று அறிவிக்கிறார்களாம். மாதா ரொம்ப பக்தியானவங்க, கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிறவங்கனால அதிகமான ஆண்கள் ஆசைப்பட்டு ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்து நின்றாங்களாம். இந்த விவரமே என்னன்னே தெரியாத புனித சூசேப்பர், ஏன்னா அவர் வயது முதிர்ந்தவரில் இந்த விஷயமெல்லாம் அவர் தெரியல. அவருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது என்ன ஆளுக்கு ஒரு கம்பு வச்சு நிற்கிறாங்கன்னு சொல்லி இவர் வந்து கடைசியாக ஒரு கம்பு வச்சு நின்றாராம். பார்த்தீர்கள் என்றால் அவருடைய கம்பில் தான் பூ முளைத்து வளர்ந்திருக்கின்றது. அதைத்தான் லீலி மலர் என்று கூட நம்ம சொல்கிறோம். இதை நம்ம எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் நற்செய்தியில் அவரை பற்றி படிக்கும்போது அவர் இயேசுவையும் மாதாவையும் காப்பாற்றுவதற்காக அவர் பட்ட பாடுகள் அதை நினைத்து பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். இதற்கு ஒரே காரணம், கடவுளின் தூதர் அவரிடம் சொல்லுவார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று. இந்த வார்த்தை தாங்க சூசேப்பருக்கு வல்லமையாக இருந்தது. கிறிஸ்துவுக்குரியவர்களே, புனிதர்கள் எல்லாருக்கும் மேலானவர் புனித சூசேப்பர். எனக்கு மிக ரொம்ப பிடிச்சவர் புனித சூசேப்பர் தான். அவருடைய வயதுக்கு மீறிய துன்பங்களும் நெருக்கடிகளும் வந்தாலும் அவருடைய மனதில் பதிந்த வார்த்தை, இயேசு உலகின் மீட்பர், இந்த மக்களெல்லாம் எல்லாரையும் பாவத்தில் மீட்க போகிறார் என்ற அந்த வார்த்தை தாங்க அவரை பாதுகாத்தது, பலனை கொடுத்தது. உங்களுடைய இக்கட்டான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசுவே என் மீட்பர் என்று பலமுறை சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும். இயேசு ஆண்டவரே நேரடியாக வந்து உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார். தொழிலாளர்கள் தந்தையாம் புனித சூசேப்பர் உங்கள் குடும்பங்களில் வேலை செய்யும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக இருப்பார். ஞானம், தொழில், திறமை, நுண்ணறிவு, உடல் வலிமை, உடல் நலம், உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்ய புனித சூசேப்பர் ஆண்டவராய் இயேசுவிடமின்று அனைத்தையும் பெற்று உங்களுக்கு தருவார். இந்த நாளிலே கூட புதிதாக வேலைக்கு சேருகின்ற ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை எல்லாம் புனித சூசேப்பர் ஆசீர்வதிப்பாராக, அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் நல்வழி நடத்துவாராக. ஒவ்வொரு தொழிலாளர்களையும், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தொழிலாளரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். தைரியமாக இருங்க. புனித சூசேப்பர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தின் நல்வாழ்விற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.